இப்போ மீன் வாங்குறியா இல்லையா? என்ன செய்யறது அது சொல்லு, நான் வாங்குறேன். நான் மீன் சமைச்சதே இல்லடா. வெக்கமா இல்ல? எங்க அம்மா தான் செய்வாங்க. உங்க அம்மா செஞ்சா நீ சாப்பிட்டுருவா தானே? ஆமா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். காலையிலேயே பாத்தீங்கன்னா கார் எடுத்து கிளம்பியாச்சு. எங்க தெரியுமா போறோம்? நம்ம வந்து மீன் வாங்க போறோம். ஸோ சிவா வந்து சுவையா மீன் பண்ண போறான் இன்னைக்கு. சுவையா பண்ணுவியா? அப்படிதான் நம்புறேன். ஸோ நானும் அவளுக்கு பாத்தீங்கன்னா காசிமேடு போக போறோம். ஃபர்ஸ்ட் டைம் போக போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. அங்கதான் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா சீப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் மீன் வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் மீன் வாங்க போறோம், அதுதான் பெரிய விஷயம். எங்க இருந்து தெரியுமா? குடுவாஞ்சேரியில இருந்து காசிமேடு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டிராவலுங்க. மொத்த மீன் வாங்குறது 1 hour டிராவல் பண்ணி போக போறோம். ஸோ மெயினா அந்த பிளேஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சோ யூசுவலா பக்கத்துல போய் மீன் வாங்கினா எல்லாரும் அதிக பிரைஸா இருக்கு, அதனால காசிமேடு போங்க, பிரைஸ் எல்லாம் அஃபோர்டபுளா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நம்மளும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் வாங்குறோமா, சோ வெரைட்டிஸும் என்னென்ன இருக்குன்னு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் டைரக்டா போய் அங்க பாத்துட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அண்ட் எது நம்மளுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கோ அதை வாங்க போறோம். நீயே பேசும்போது வாய் அப்பப்போ ஒரு பிரேக் விட்டுக்கிற. நீ இப்ப என்ன பாத்தியா, நான் ஏதோ தப்பா பேசிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் ஆயிட்டேன். நீ என்னடா இது டயலாக் இது சொல்லிட்டு இருக்கியா? மீன் வாங்க போறோம், முடிஞ்சு அவ்வளவுதான். சரிங்க, மீன் வாங்க போறோம். அதே மாதிரிதான் நேத்து ஏதோ ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நேத்து ஒரு ஷார்ட் எடுத்தேன் தெரியுமா, அந்த ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி. ஆமா, அதுலயே அப்படிதான் பேசிட்டே இருந்தா. எடிட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் விட்ட. எதுக்குடா பிரேக் விட்டுருக்கான்னு பாக்குறா, நீ அந்த ஸ்ட்ரக் ஆயிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற. அது அப்படியே தெரியுது வீடியோல எடிட் பண்ணும்போது. ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு கிளம்பு. இவ இருக்காங்க கூறு கேட்டவ, நம்ம கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். அப்படியே மீன் எடுத்து சமைக்காம சாப்பிடு, சரியா? ஸ்விக்கி வேண்டாம். ஸ்விக்கி இங்க பாருங்க, அங்க யாரு இருக்காங்க பாருங்க. யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். இவங்க பேசுறாங்க. யாரும் வேண்டாம். அவங்களும் பேசுறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பேசுறாங்க. ஹாய், உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன். நீங்க கிளம்புங்க. வெக்கமே இல்ல. ஃப்ரெஷ் மீன் பாத்தியா? பின்னாடி போய் விழுந்துடாதே, பின்னாடி தண்ணி. வெளில மாட்டேன், நீ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போ. நீ இப்போ மீன் வாங்குறியா இல்லையா? என்ன செய்யறது அது சொல்லு, நான் வாங்குறேன். நான் வந்து மீன் பேர் தெரியுமா உனக்கு? நான் மீன் சமைச்சதே இல்லடா. வெக்கமா இல்ல? எங்க அம்மா தான் செய்வாங்க. உங்க அம்மா செஞ்சா நீ சாப்பிட்டுருவா தானே? ஆமா. சரி, இந்த மத்தி, அயில, ஜிலேபி, இறாலு, நண்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நண்டு எல்லாம் வேணாம், ஏதாவது குழம்பு வைக்கிற மாதிரி பொரிக்கிற மாதிரி மட்டும் மீன் வாங்க. பாறை மீன் சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கும். கடல் பாறை. குழம்புக்கு தனியா கேளுடா, ஃப்ரை பண்றதுக்கு தனியா கேளு. குழம்பு எதுனா நல்லா இருக்கு? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது என்ன பண்ணீங்க? கொடுவாங்களா? ஓகேவா? ஃப்ரெஷ்ஷா இருக்காடா? ஃப்ரெஷ்ஷான மீன் இப்பதான் போயிட்டு வந்தது. எவ்வளவுங்க அது? 1500 சொல்றாங்க, விலை கடா போடும். ஒரு மீன் 1500 5 மீன். ஒரு மீன் 1500. அதான் பார்த்தேன். பணக்கார தேவையில்லைங்க நமக்கு, ஏழையா இருக்குது. நாங்க ஜஸ்ட் 2 பேர் தான். ஒருத்தர் 5 மீன் சூப்பராங்க. அப்படியே பாதி வறுத்து பாதி குழம்பு வச்சிருக்காங்க. 5 மீன் அதிகமாச்சு 2 பேருக்கு. பீசர் ஒண்ணு இல்லையா வீட்டுல? பீசர் இருக்கு. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவுதான். நாங்க குடுவாஞ்சேரியில இருந்து வந்திருக்கோம் மீன் வாங்குறதுக்காக. சரி, 1350 ரூபா. கொடுவா மீன் வந்து வாங்கிருக்கோங்க. அதுவும் அது பேரு அசல் கொடுவாவா? அசல் கொடுவா என்னன்னு எனக்கு தெரியல, டேஸ்ட் பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கோம். உங்க வீட்ல செஞ்சது இல்லையா? எங்க வீட்ல செய்வாங்க, பட் பேர்ல எனக்கு தெரியல. சாப்பிட தெரியும், அம்மா செய்வாங்க, எல்லாமே டிஃபரெண்டா செய்வாங்க. உங்க அம்மா எல்லாமே இன்னும் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு சாப்பிட தானே தெரியும். ஆமா ஆமா. அந்த பாட்டி தூக்கிட்டு சீக்கிரம் போறாரு, பின்னாடி வா, ஓடிட போறாங்க. அதுக்குதான் அவங்க பக்கத்துல வந்து நின்னு மீன் வாங்குன்னு சொன்னாங்க. சரி, சீக்கிரம் வர இங்க கிளீன் பண்றாங்க போல. இருந்தாலும் 5 மீன் 1000 ரூபாய் கொஞ்சம் அதிகமா தானே இருக்கு. ஆமாடா, இவங்களே வீடியோ எடுத்துரு.
இருக்கு அக்ஷய். நல்லா வெட்டி கொடுங்க. இது 1000 ரூபாய் கம்மியா இருக்கா அதிகங்களா? அதிகமா தான் வாங்கியிருக்காங்க. கரெக்டான பிரைஸ் 800. ஓ ஷூ நம்மளை பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க. நம்மளை வந்து 1000 ரூபா வாங்கிட்டாங்க. ஆனால் இது ஒரிஜினல் பிரைஸ் 800 ரூபாக்குள்ள தான் இருக்கும். ஆளா பார்த்து இடம் போட்டாங்க. சரி பரவாயில்ல. மீன் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்குங்க? இப்ப இன்னைக்கு வந்ததுங்களா எல்லாமே? அப்ப பிரச்சனை இல்ல 200 ரூபா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, சமைக்க போறது நீ, அதனால கொஞ்சம் இல்ல இல்ல யோசிச்சுக்கோ. அப்படி கிடையாது. மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்தா போதும். கஷ்டப்பட்டு வாங்குறோம். 1000 ரூபாய் பே 1000 ரூபாய் பெட்ரோல் 1000 ரூபாய் பெட்ரோல் போச்சு. 1000 ரூபாய் மீனுக்கு போச்சு. 2000 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு 2000 ரூபாய் குடுவாஞ்சேரியில வாங்கியிருந்தேன்னா இது வாங்கிருக்கலாம். அந்த பெரிய மீன் ஒண்ணு இருந்தது. என்ன மீன் அது? காஸ்ட்லியான ஒரு மீன் இருக்குமே. இதுடி பெருசா இருக்கும், பேர் வர மாட்டேனே. ஷூ இதெல்லாம் நீ பண்ணிருக்க வேண்டியது. உனக்கு கிளீன் பண்ண தெரியாதா? பண்ண தெரியாதா? தெரியுமே அக்ஷய். அவங்க பார்த்து எவ்வளவு நல்லா கிளீன் பண்றாங்க. அக்ஷய் தெரியும். சாப்பிட தெரியும் இல்ல க்ளீன் பண்ண தெரியும். கிளீன் பண்ண தெரியுமா? எப்படி கத்துக்கிட்ட? வீடு க்ளீன் பண்ற, வாசல் க்ளீன் பண்ற, பாத்திரம் கழுவ, கக்கூஸ் கழுவ, பாத்திரம் க்ளீன் பண்ற, டாய்லெட் க்ளீன் பண்ற, இது பண்ண தெரியாது. எனக்கு எல்லாமே பண்ண தெரியாது. தெரியும்னு சொன்னேன். பட் நீ எப்படி சமைக்க போற? உனக்கே தெரியல. சமைச்சிருவேன், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. ஹீட்டா இருக்கா? ரொம்ப சரியான கிரௌட் இல்ல? பயங்கரமான கிரௌடு. பயங்கர கிரௌட். நிக்கிற இடம் இல்ல. சும்மா போய் உள்ள போய் பார்த்து வரலாம். சரியா? மீன் வாங்கிட்டு கையில வச்சுக்கலாம். ஓகேவா? சரிதானே? ஓகே. பட் இது எல்லாமே ஃப்ரெஷ் மீனுங்க. இன்னைக்கு காலையில் வந்ததாம்மா. சமைப்பியா நல்லா? ஏங்க இது எப்படி பண்ணாங்க நல்லா இருக்கும் இந்த மீன்? குழம்புல வச்சு நல்லா இருக்குங்களா? ரெண்டுமே நல்லா இருக்குமா? ஓகே ஓகே சரி சரிங்க. அவங்கள்ட்ட வேணா கேட்டுக்கோ எப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு, எப்படி என்னென்ன செய்யணும் அப்படின்னு. ஐ மீன் இந்த இன்கிரியன்ஸ்ல என்ன சமைக்கிறது எப்படின்னு கேக்குது. அதை பாத்துக்கலாம். எதுக்கு யூடியூப் இருக்கு? யூடியூபா? யூடியூப் காசிமேடு மீன் மார்க்கெட்ல அவ்வளோ கிரௌடுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா கொடுவா மீன் வாங்கியாச்சுங்க. ஸ்பெஷல் கொடுவா தானே அது? அசல் கொடுவா, ஸ்பெஷல் கொடுவா. சாரி, அசல் கொடுவா வந்து வாங்கியாச்சு. 5 மீன். பட் எவ்வளவு கேஜின்லாம் அவங்க சொல்லல. ஒரு 5 மீன் வந்து தனியா வச்சிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே தூக்கி கொடுத்துட்டானுங்க. 1000 ரூபா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 kg வரும் நினைக்கிறேன். வரும்ல 5 மீன் சரி. ஸோ பாக்கலாம். ஆக்சுவலி அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஞ்சர் மீன் வாங்கிருக்கலாம். ஏன்னா கார் வந்து 1000 rupees பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போயிருக்கோம். அங்க மீன் 1000 ரூபா 2000 ரூபா. இங்க குடுவாஞ்சேரி இங்க லோக்கல் வாங்குற மாதிரி இருந்தா ஒரு 2000க்கு நல்ல ஒரு வஞ்சர் மீன் வாங்கிருக்கலாம். பட் கொடுவா வந்து நானும் ட்ரை பண்ணதில்ல. இவ்வளவும் பெருசா ட்ரை பண்ணதே கிடையாது. ட்ரை பண்ணிருக்கேன், மீனே ட்ரை பண்ணது கிடையாது. மீன் சாப்பிட்டு இருக்கேன், இது ட்ரை பண்ணது இல்ல. சோ ஷியா வந்து சமைக்க போறா கொடுவா மீனை. சோ எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாக்கலாமா? ஒரு பொடி பிடிக்கலாமா? அக்ஷய் சமைக்க போறா, நான் சாப்பிட போறேன். வாங்க போய் சாப்பிடலாம். சமைச்சா சாப்பிட்ட மாதிரிதான். நாய் கூட சாப்பிடாது. ஏண்டி? நீ சாப்பிடுவல? நான் வந்து ஒரு பாடி பில்டர். ஓகே, எப்படி தான் சமைப்பேன் தெரியும் எனக்கு. நீ அதை சொல்லணும். மட்டும் தான் இருக்கும் அந்த மீன்ல. பெருசா மீன் வெந்திருக்கவே வெந்திருக்காது. என்ன சொல்றது, முட்டையில ஹாஃப் பாயில் சாப்பிடலாம், ஃபிஷ்ல ஹாஃப் பாயில் சாப்பிடுவாங்களா? இவன் சாப்பிடுவான். பாதி கூட வெந்திருக்காது, அதை எடுத்து சாப்பிடுவான். ஒரே ஒரு தடவை அவன் பண்ணதை நான் ட்ரை பண்ணா, அதோட வாமிட் போறதே இல்ல அந்த சைடு. லைஃப்ல மீனே வெறுத்துட்டா. மீன் மட்டும் இல்ல, சிக்கன் எல்லாமே ஹாஃப் பாயில் தான். அது ஆக்சுவலா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு என்னமோ ஒப்ப மாட்டேங்குது. ஆக்சுவலி நீங்க சிக்கனா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் 90-80% பாயிலோட 90-80 கூட ஓகே. ஆனா நீ வந்து 40-35 தான் வேக வைக்கிற. இல்ல நீ கொஞ்சம் வேக வைப்ப. அப்பதான் வந்து கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். அப்படியே மீன் அப்படியே இப்படி கடிச்சு சாப்பிட்ட பிறகு ஒரு படத்துல கூட வரும் ரீசெண்டா. கடல்ல இருப்பா, அந்த மீன் எடுத்து அப்படியே அது கதற கதற அதை இப்படி கடிச்சு துப்புவோம். அந்த மாதிரி சரி ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க. நினைக்கிறேன் அவருக்கு பசிதாமா. மீன் செஞ்சு சாப்பிட போறோம். சோ முடிஞ்சா அது ஒரு வீடியோ போட போறோம். சோ பாருங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச். பை.